அர்ச்சனை எதுக்கு அப்படின்னா முதல்ல கல்யாண வரனுக்காக. முதல்ல கல்யாணம் ஆகாமல் நம்ம பொண்ணோ பையனோ யார் வீட்டில் இருந்தாங்களோ பொண்ணு அமையாமல் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நோய் நொடியோடு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் செய்வன பிரச்சனை நம்ம வீட்லேயோ நமக்கோ முகமாத்து செய்வன பிரச்சனை பில்லி சுனை ஏவலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இது 3க்காக தான் மெயினாக அந்த குங்கும அர்ச்சனை நம்ம கோயிலில் நடக்கும். இந்த கட்டாயம் இந்த குங்கும அர்ச்சனை அந்த அம்மாவுக்கு மேலே உடம்புல சாத்துறப்ப கட்டாயம் இதை பார்க்கணும். எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் பூஜைகள் முடிச்சு அந்த குங்கும பிரசாதத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு போய் வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனையோ, உடல்நிலை சரியில்லாமையோ இல்லை கல்யாணம் வரத்துக்கோ இல்லை செய்வன பிரச்சனையோ இருந்தாலோ, வீட்டுக்குள்ள செய்வன பிரச்சனைகள் பில்லி சுனை ஏவல் இருந்தால் 4 மூளைக்கும் இந்த குங்குமத்தை போடணும். கால் மீதி படாத அளவுக்கு. மிச்ச குங்குமத்தை டெய்லி காலையில் 48 நாள் நெத்தியில் எடுத்து வச்சுட்டு வரணும். எந்த விதமான நோய் நொடி நம்ம கிட்டத்தில் வராது. கல்யாணம் வரணும் கூடி அமைஞ்சிரும். நமக்கு என்ன பாக்கியம், நமக்கு சௌபாக்கியம் என்ன வேணும்னு கேட்குறியோ அந்த இது நமக்கு கட்டாயம் இந்த இதில் கிடைக்கும். இப்போ நான் மனசில் நினச்சி நல்லபடியாக அந்த அம்மாவை கும்பிட்டுக்க, அடுத்த வருஷம் இதுக்கு மேலே நம்மளை நல்லபடியாக வச்சுருந்தாங்க, அந்த அம்மா பரிபூர்ணமாக எல்லாத்தையும் நல்லா வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ 1/2 கிலோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் 1 கிலோ வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும். என்ன மனசில் வேண்டியோ அதை நினச்சி நல்லபடியாக உட்காந்துரு. குங்கும சாத்துறப்ப கட்டாயம் அந்த அம்மா மனங்குளிர பார்த்து அழுகையும் கண்ணீருமாவே இந்த இடத்துல அவளை கும்பிடு. ஏன்னா குங்குமத்துக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ சக்தி இருக்குது. அதுவும் தாளம்பு குங்குமம் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்தால் வாங்கிட்டு வந்த குங்குமம். அவ்வளோ பவர், அவ்வளோ சக்தி அந்த குங்குமத்துக்கு இருக்குது. அதனால என்ன வேண்டியோ என்ன வேணுமோ உனக்கு இந்த அம்மாட்ட கேட்கணும்னு நினச்சேனால் கட்டாயம் அந்த அம்மாட்ட இந்த இடத்துல இன்னைக்கு கேட்டுரு. ஏன் அப்படி இன்னைக்கு கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு அமாவாசைக்கு முழு நிலவுன்றது வராது, பௌர்ணமிக்கு தான் நிலவுன்றது வரும். ஆனால் அமாவாசைக்கு தை அமாவாசைக்கு அம்பிகையோட உத்தரவுப்படி அபிராமி பட்டம் இருக்கு. அபிராமி பட்டம் சொல்லி அம்மனோட ஒரு அடியன், அவங்களுக்கு அந்த அடியனுக்காகவே அமாவாசை அன்னைக்கு அந்த அம்மா நிலவை கொண்டு வந்தவர். அப்ப நமக்கு இந்த ஏதாவது ஒரு உதவி, நமக்கு நம்ம கேட்ட உதவி அவ செய்ய மாட்டாளா? இந்த உலகத்துல அமாவாசை அன்னைக்கு நிலவுன்றது வராது. அபிராமி பட்டருக்காக அந்த அடியனுக்காக அந்த அம்மா நிலவை கொண்டு வந்தா. ஏன்? அந்த அவரோட நல்ல மனசு, நல்ல பண்பு, அவர் கேட்ட அந்த இரக்க குணம், அவர் கும்பிட்ட அந்த விதம், அந்த அம்மாவை கையெடுத்த கும்பிட்ட விதம் எல்லாமே அந்த அடியன் அந்த அம்மாவை மனமுருகி பிரார்த்தனை பண்ணாரு. அதனால அமாவாசை அன்னைக்கு நிலவை கொண்டு வந்தாங்க அந்த அம்மா. அதே மாதிரி நமக்கு சின்ன சின்ன பிரச்சனை, இதெல்லாம் நமக்கு எவ்வளோ பிரச்சனை, அந்த அம்மாவுக்கு சின்ன பிரச்சனை நீ கேட்க போகிறதெல்லாம். அதனால கட்டாயம் இந்த குங்கும அர்ச்சனையில் எல்லாரும் கலந்துக்கணும். வாங்கி கொண்டு போய் கூட பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க. வேண்டாம் தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது, இந்தியா பூராமே, உலகம் பூராமே அந்த அம்மாவோட பாகங்கள் விழுந்துச்சு. அது ஒரு திருவிளையாடல்ல, அது நான் சொல்றேன். அப்புறம் இதுதான் சக்தி பீடம். இது 51 சக்தி பீடம் இருக்கும். இதுல இந்த 51 சக்தி பீடமும் அந்த அம்மாவோட கோவில்கள், சமயபுரம் ஒன்று இருக்கலாம், ஒரு திருவேற்காடு கருமாரியா இருக்கலாம், ஒவ்வொரு சக்தி பீடம். இது ஒரு நாள் மட்டும்தான் நம்ம காலத்துல, இன்னைக்கு ஒரு நாள் தான் போட்டிருப்பாங்க. நாளை காலையில அமாவாசை முடிஞ்ச உடனே இந்த இதை கலட்டிடுவோம். சொல்லு
பூஜைக்கு ரெடி பண்ணுங்க. அடுத்த பூஜை இலை எப்படி எடுக்கணும் தெரியுமில? கருப்பனுக்கு முனியாண்டிக்கு அந்த அம்மாக்கு 3 பேர்த்துக்கும் தான். குழம்ப மாத்திரக்கூடாது. குங்குமம் வாங்கிட்டு வரவங்களுக்கு அப்படியே வழி விட்டு நல்லா ஒதுங்கியே நின்னுங்க. வாங்க அப்படியே வாங்க.